ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம சங்ககால இலக்கியம் முதல் இக்காலம் இலக்கியம் வரை இருக்கக்கூடிய யூனிட் 6 இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம சிற்றிலக்கியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த சிற்றிலக்கியத்துடைய பேசிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நூல்கள் என்னென்ன, அதில் அது தொடர்பான செய்திகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு செட்டம் இருக்குது. அது என்னன்றது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவில் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சிற்றிலக்கியம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ சிற்றிலக்கியம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். நாயக்கர் காலம் தான் எனது சிற்றிலக்கியத்துடைய காலமாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சிற்றிலக்கியத்திற்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரபந்தம் அப்படின்ற பெயரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரபந்தத்துடைய பொருள் வடமொழியில் இதுக்கான பொருள் வந்து என்னென்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபந்தம் அப்படின்ற சொல்லை முதல்ல தமிழுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா நாதமுனிகள். சிற்றிலக்கியங்களுடைய இலக்கணத்தை இந்த சிற்றிலக்கியங்களில் இந்த இலக்கணம் வந்து இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல் அப்படின்ற நூல். இந்த சிற்றிலக்கியத்தில் வந்து மொத்தம் எத்தனை வகை இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கிறது. ஸோ இந்த 96ல் முக்கியமானது நமக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குன்றதை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இந்த 96 வகை சிற்றிலக்கியங்களுடைய பெயரை நமக்கு முதல்ல, அதாவது இந்த 96 இருக்கு இல்லையா, அப்போ 18 மேல்கணக்கு நூல்கள்னால் அந்த 18 நூல்கள் என்னென்னு நமக்கு தெரியும். அதேமாதிரி இந்த 96 வகை இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்களுடைய பெயர்களை முதல்ல வந்து எந்த நூலில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதியில் முதல்ல சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த சிற்றிலக்கியம் அப்படின்றது பேசிக்காக என்ன சொல்லலாம்னு பாருங்கள். அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்ற 4 உறுதி பொருட்களுள் ஏதேனும் ஒன்றை பற்றி தருவதாக அமைவது தான் எனது இந்த சிற்றிலக்கியம் அப்படின்றது. ஸோ இந்த சிற்றிலக்கியம் பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா குறவஞ்சி, பல்லு, உலா, தூது, இந்த மாதிரி அந்தாதி நமக்கு நிறைய இருக்குது. ஒவ்வொரு இந்த 96 வகை இருக்கிறது. அதில் நம்ம பேசிக்ஸில் உள்ளது இப்போ நமக்கு ஸ்கூல் புக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வரிசையாக வாங்க பாருங்கள். குற்றால குறவஞ்சி. இந்த குற்றால குறவஞ்சின்றதுடைய நூலோடைய ஆசிரியர் பாருங்கள் திரிகூடராசப்ப கவிராயர். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த குற்றால குறவஞ்சி இன்னும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நூல்களுமே பார்த்திங்கன்னா இந்த சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதுலேருந்து தான் வருது. ஸோ பாருங்கள், அடுத்தது இதோடைய ஆசிரியர் பார்த்துட்டோம், திரிகூடராசப்ப கவிராயர். அவருடைய ஊர் திருநெல்வேலி. இவருடைய சிறப்புப்பட்ட பெயர் பாருங்கள் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான். குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில், அதாவது இவர் என்ன செஞ்சுருப்பார்னா திருநெல்வேலியில் தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த குற்றாலநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து வேலை பார்த்துருப்பாரு. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அவர் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் இவர் தேர்ச்சி பெற்றிருப்பார். அங்கே வேலை பார்த்துட்டு இதில் வந்து படித்து தேர்ச்சி பெற்றிருப்பார். ஸோ அந்த குற்றாலத்தின் மீது தலபுராணம், மாலை சிலேடை, பிள்ளை தமிழ், யகம அந்தாதி இந்த நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா திரிகூடராசப்ப கவிராயருடைய கவிதை கிரீடம் அப்படின்னு வந்து போற்றப்படுகிறது குற்றால குறவஞ்சி. ஸோ இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த ஆசிரியருடைய இதை பற்றி பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், அந்த நூல் சம்மந்தமானது மதுரை முத்து விசேரங்க சொக்கலிங்கனார் அப்படின்றவருடைய விருப்பத்திற்கு இணங்க பாட அரங்கேற்றப்பட்டதாக இந்த நூல். தமிழ்நாட்டில் முதலே சொன்ன இல்லையா, தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய குற்றாலம் அப்படின்ற ஊரில் உள்ள குற்றாலநாதர் அப்படின்ற சாமியுடைய சிறப்பை பற்றி போற்றி பாடப்பட்டதாக இது. ஸோ இந்த நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறவஞ்சி அப்படின்ற ஒரு இலக்கிய வகையை சார்ந்ததாக இருக்கிறது. அடுத்த முக்கிய நூல் பாருங்கள் கலிங்கத்து பரணி. இந்த கலிங்கத்து பரணி அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார். இவருடைய ஊர் வந்து தீபங்குடி என்ற ஊரை சேர்ந்தவர். முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்தவர் தான் இவர். யார்? ஜெயங்கொண்டார் அவர்கள். ஸோ இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறது யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இவருடைய சமகால புலவராக இருக்கக்கூடிய ஒட்டக்கூத்தர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நூலை கலிங்கத்து பரணியை வந்து என்ன சொல்கிறாங்க, கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலிங்கத்து பரணி வந்து மொத்தம் 96 வகை சிற்றிலங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பரணி அப்படின்ற வகையை சார்ந்தது தான் எனது கலிங்கத்து பரணி. ஸோ தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். முதலாம் குலோத்துங்க சோழர் அவருடைய படைத்தலைவரான கருணாகர தொண்டைமான் இவங்க 2 பேரும் சேர்ந்து போர் புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த போர்க்கதையை பற்றி தான் நமக்கு இந்த எழுதப்பட்டதான், அந்த போர் கதையை பற்றி எழுதப்பட்டதான் அந்த கலிங்கத்து பரணின்றது. ஸோ இந்த குலோத்துங்க சோழனும்
கருணாகர தொண்டைமானும் யார் கூட போர் புரிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கலிங்க நாட்டு மன்னனான அனந்தபத்மன் அப்படின்றவர் கூட என்ன செஞ்சுருப்பாங்க, போர் புரிஞ்சிருப்பாங்க. அதில் இவங்க தான் வந்து வின் பண்ணி தோற்கடிக்கப்பட்ட இவர்களுடைய நாட்டு இதையே வச்சு பேராக வச்சு இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ இவர் தான் இந்த நூல் வந்து எழுந்திருக்கு. ஸோ இந்த நூலை வந்து தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு சொல்லி ஒட்டக்குத்தர் சொல்கிறாங்க. களித்தாளிசையால் பாடப்பட்ட நூல் இது. மொத்தம் 599 தாளிசைகள் கொண்டது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு இலக்கியம் தான் எனது பரணி இலக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள், எனக்கு மிகவும் மிக விருப்பமான இலக்கியம் ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொல்லி இதை பற்றி சொல்லக்கூடியது யார்? பேரறிஞர் அண்ணா. அடுத்தது ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல். அடுத்தது பாருங்கள், முத்தொள்ளாயிரம். ஆசிரியர் பெயர் பாருங்கள், இதுக்கு வந்து தெரியாது. ஆனால் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம்னு சொல்லிட்டு கருதப்படுகிறது. இந்த நூல் வந்து வெண்பாவால் எழுதப்பட்ட நூல். மன்னர் பெயரை, அதாவது இந்த மன்னர் தான், இவரை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பர்டிகுலராக எந்த மன்னருடைய பெயரையும் சொல்லாமல் சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன் சொல்லி பொதுவாக குறிக்கப்படுகிறது இந்த நூலில். ஸோ அந்த 3 மன்னர்களையும் பற்றி பாடப்பட்ட 90 பாடல்களை கொண்ட நூலாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வந்திருக்கு. ஸோ பேர் காரணமும் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த நூலில் உள்ள இந்த முழுமையான நூல்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கிடச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புறத்திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து 108 செய்யுள்களும் பழைய உரைநடை நூல்களில் இருக்கக்கூடிய அதிலிருந்து மேற்கோளாக காட்டப்பட்ட ஒரு சில இதிலிருந்து 22 வெண்பாக்களும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வாறாக பாதியாக தான் கிடச்சிருக்கு. முழுமையாக இந்த முத்தொள்ளாயிரம் அப்படின்ற நூல் வந்து கிடைக்கப்படவில்லை. இந்த நூல் வந்து சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த ஒரு நூலாக திகழ்கிறது. அடுத்த நூல் பாருங்கள், தமிழ் விடுதூது. இதோடைய ஆசிரியர் பெயரும் தெரியவில்லை. இந்த நூலுடைய வேறு பெயர்கள், தமிழ் விடுதூதுடைய வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். இது கலிவெண்பாவாலானது. 268 கண்ணிகளை உடைய நூல். இந்த நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? உவேசா அவர்கள் 1930. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைவது தான், பொருள் அமைவது தான் இந்த நூல் தமிழ் விடுதூது. ஸோ இது சம்பந்தமான செய்திகள் பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், முக்கூடர் பள்ளு. இதோடைய ஆசிரியர் பேரும் தெரியாது. அடுத்தது நாடக பாங்கில் அமைந்த இந்நூலை இயற்றியவர் என்னையா புலவர் அப்படின்னு சிலவர் சொல்கிறாங்க. அதாவது ஆசிரியர் பேர் இது வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல. பட் இந்த முக்கூடர் பல்லுன்றது எந்த பாங்கில் அமைஞ்சிருக்குன்னா நாடக பாங்கில் அமைஞ்சிருக்கும். ஸோ இதை இயற்றியவர் வந்து என்னையா புலவராக இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணப்படுது. சந்தநயம் அமைந்த ஒரு பாக்களை கொண்ட நூலாக இருக்கிறது. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய லட்சியம் கொண்ட நூலாக இந்த முக்கூடர் பல்லு வந்து இருக்கிறது. அடுத்தது பல்லு நூல்களில் பல்லு வகை நூல்கள் இருக்கு இல்லையா, அதில் அடுத்தது பாருங்கள், திருமலை முருகன் பல்லு. ஸோ இதோடைய ஆசிரியர் பெயர் பெரியவன் கவிராயர், 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நூலுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குரிய ஆசிரியருக்குடைய காலம் வருது இல்லையா, எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய படிக்கிறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, எங்களுக்கு இந்த நூற்றாண்டுகள் வந்து ஷார்ட்கட் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, நிறைய பேருக்கு இந்த ஷார்ட்கட் தேவைப்படுதுன்னா நான் உங்களுக்கு நூற்றாண்டுக்கான ஷார்ட்கட்டும் உங்களுக்கு நான் அடுத்தது தரேன். அடுத்தது பாருங்கள், இந்நூல் பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பல்லு என்றும் வழங்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா பண்புலி பட்டணம்ன்ற இடம். இதை வந்து பண்பைன்னு சொல்லுவாங்க, இல்லை பண்பொழில்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குன்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தின் பேர் திருமலை. இதில் இந்த குன்றின் மேல் இருக்கக்கூடிய கடவுள் தான் யாருன்னா முருக கடவுள். அவரை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் இந்த நூல். ஸோ இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாவைகளானது விரவி காணப்படுகிறது. என்னென்ன பாவைகள்லாம் கலித்துறை, கலிப்பா, சிந்து, இது மூன்றும் விரவி காணப்படுகிறது. ஸோ பல்லு வந்து 96 வகையான சிற்றிலக்கிய வகைகள் வந்து இது முதலே சொல்லியிருந்தேன். இதை வந்து உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், திருவேங்கட தந்தாதி.
இது சிற்றிலக்கிய வகைகள் இருக்கக்கூடிய அந்தாதி அப்படின்ற ஒரு வகையில் உள்ளது அந்த திருவேங்கடத்து அந்தாதி. இதோடைய ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அவருடைய இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா அழகிய மணவாளதாசர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் இயற்றிய 8 நூல்களின் தொகுதியை அஷ்டபிரபந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ன்றனால அது அஷ்டம், ஸோ அஷ்டபிரபந்தம். இந்நூலின் உயர்வை புலப்படுத்தும் பாடல்கள் அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் அப்படின்ற ஒரு பழமொழி இந்த நூலுடைய உயர்வை புலப்படுத்துகிறது. ஸோ இவர் மன்னன் பார்த்திங்கன்னா 1223லேருந்து 1659 வரைக்கும் திருமலை நாயக்க மன்னருடைய அவையில் ஒரு அலுவலராக அமர்ந்து வாழ்க்கை நடத்தி வந்திருக்காரு. அதற்கு பின்னாடி இறை தொண்டில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அடுத்த நூல் முக்கியமான நூல் பாருங்கள், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதோடைய ஆசிரியர் குமரகுருபரர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ குருபரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் நிறைய புலமை பெற்றிருக்கார் நிறைய மொழிகளில். அது எதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. அவர் என்னென்ன நூல்கள் இயற்றியிருக்காரு பாருங்கள். ஸோ இந்த குமரகுருபரர் பற்றி சொல்லணுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருப்பார். அவருடைய 5 வயது வரைக்கும் அவர் பேச்சு இல்லாமல் தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் பேசியிருப்பார். ஸோ அதனால் அவர் முருகனுடைய அருளால் தான் இங்கே பேசியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் முதல்ல அவர் எழுதின நூல் கந்தர்களி வெண்பா. அடுத்தது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம். இந்த நீதிநெறி விளக்கம்ன்றது 182 வெண்பாக்களை உடையது. திருவாரூர் மும்மணிக்கோவை, திருவாரூர் நான்மணி மாலை போன்ற நூல்களை இவர் இயற்றியிருக்காரு. பாட்டுடை தலைவனின் செயற்கரிய செயல்களை எடுத்து எம்போது இந்த பிள்ளைத்தமிழ் காப்பியம். அடுத்தது பாருங்கள், 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல்கள். அதாவது 10 பருவம் இருக்குது நமக்கு. அது என்னென்ன பருவங்கள்ன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு 10 பருவத்தில் உள்ள ஒவ்வொரு பருவத்திற்கும் இப்போ திருக்குறளில் பார்க்குறோம் இல்லையா, 3 அறம்பொருள் இன்பம் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் இவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே மொத்தம் 10 பருவங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு 10 பருவத்தில் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக 10 பாடல் அமைக்கிறாங்க. அப்படி அமைச்சா என்ன ஆகும், 10க்கு 10 இது இருக்குது. இதில் மொத்தம் ஒவ்வொரு இதுக்கும் 10 பண்ணாகும் 100. ஸோ இவ்வாறாக 100 பாடல்கள் இதில் இடம்பெறுது. அந்த பிள்ளைத்தமிழை பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆண்பால் பிள்ளைத்தமிழ், ஒன்று பெண்பால் பிள்ளைத்தமிழ். ஸோ இப்போ நம்ம அந்த பருவங்கள் பார்த்தோம். அதில் பொதுவான பருவங்களும் இருக்குது, ஆண்பால் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கான பருவங்களும் இருக்குது. ஸோ அந்த பருவங்கள் என்னென்னன்றதை இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இருபாலருக்கும் பொதுவானது இதெல்லாம் பாருங்கள், காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஸோ இது இருபாலருக்கும் பொதுவானது. அடுத்தது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கானது பாருங்கள், சிற்றில், சிறுவரை, சிறுதேர். சிறுன்னு ஆரம்பிக்க, அதை வச்சே ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குள்ளதை ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். பெண்பால் பிள்ளைத்தமிழ் இதுக்கு கலங்கு, அம்மானை, ஊசல். ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷனில் கேட்குறாங்க, பெண்பால் பிள்ளைத்தமிழ் கேட்குறாங்கன்னா இந்த 3 மட்டும் பார்க்கக்கூடாது, இதையும் பார்க்கணும். இப்போ இந்த காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இருக்கு இல்லையா, இதுவும் வரும். இது ஆண்பால் இந்த இது எல்லாமே ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வரும், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வரும். இது 2க்குமே காமனானது. இந்த இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே 2க்கும் காமனானது. பட் இந்த 3 மட்டும்தான் 2க்கும் மாறுபடும். இந்த சிற்றில், சிறுவரை, சிறுதேர் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மட்டும்தான் வரும். அதே மாதிரி கலங்கு, அம்மானை, ஊசல் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மட்டும்தான் வரும். மித்தபடி அந்த முதல்ல நம்ம பார்த்த இது எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் இன்னொரு முக்கியமான பாட்டம் இருக்குன்னு. இப்போ நம்ம பேசிக்ஸாக உள்ள எல்லாமே முக்கியமான நூல்கள், அது தொடர்பான செய்திகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது போக பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கிலையும் இந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள் என்னென்ன, இப்போ அதில் இப்போ பல்லுன்னு வச்சு பார்க்கும்பொழுது நம்ம முக்கூடர் பல்லு பார்த்தோம், நிறைய இது பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு ரிலேட்டடானது ஸ்கூல் புக்கில் நமக்கு இந்த இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் உங்களுக்கு ஒரு 5 இது கொடுத்துருக்கேன். குறவஞ்சி, தூது, பரணி, பிள்ளைத்தமிழ், அந்தாதின்னு சிற்றிலக்கியங்கள் இருக்குது. இது போக இன்னும் நமக்கு 96 இது இருக்குது. இதில் உள்ள ஒவ்வொரு இதுக்கும் ரிலேட்டடான சிற்றிலக்கியங்களில் உள்ள பாடல்கள் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸ்கூல் புக்கு, நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கில் உள்ளது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பேஜ் எப்படி வந்துடும். ஸோ அது உங்களுக்கு நீங்களே படிச்சுக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுமா, அவ்வளோ உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த அவ்வளோ இதுக்குள்ளே மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படின்றத பொறுத்துட்டு அடுத்தது உங்களுக்கு நான் அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.